நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அனுஷ்யா, நல்லா பாடினீங்க, நல்லா தாசனா பாடின, ரொம்ப நல்ல ஒரு சாங்கு. அந்த என்ன சொல்கிறது, அந்த சோகம் எக்ஸ்ப்ரெஷன் எல்லாம் நல்லாவே கொடுத்துருக்கீங்க, நல்லாவே பாடிருக்கீங்க. அனுஷ்யா, ரொம்ப கம்பீரமான சாங் சூஸ் பண்ணியிருக்கேள். யாருக்கு டெடிகேட் பண்ணுறேள்? அப்பா. அனுஷ்யாவோட அப்பா. சொல்லுங்க ஐயா. எனக்கு இந்த சாங் ஆக்சுவலாக 80s வந்த சாங்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக இளையராஜா சார் மியூசிக்கில் நல்லா உயிரே விட்டுரும். அந்த மாதிரி ஆக்சுவலாக அந்த 3 பேர் என்னை ரொம்ப பாதிக்க வச்சாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஜேசுதாஸ், 2வது எஸ்பிபி சார், 3வது மனோ சார். சொல்லவே வேண்டாம், சூப்பர் ஸ்டார் உள்ளே வந்தாருன்னா மனோ சார் தான். ஆக்சுவலாக எனக்கு இந்த பாட்டு ஏன் பர்டிகுலராக பிடிக்குன்னா, இந்த ஒரு பாடலில் மனுஷன் பிறக்கிறது எதுக்கு, பிறக்கிறது இறக்குறதான்னு வாழ்க்கை ஃபுல்லாக அந்த ஒரு செகண்ட் பிஜிஎம்லேயும் ரொம்ப பாடியிருப்பாங்க. எனக்கு இவங்களுக்கு இந்த ஒரு பிஜிஎம் பாடினதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏதோ நான் நின்று பாடுற மாதிரி என்னுடைய பொண்ணு த்ரூவாக பார்க்குறேன். அது எனக்கு நான் பாடணும்னு ஆசைப்பட்டேன் மேடம். இதே சூப்பர் சிங்கரில் 3 முறை நான் வந்திருக்கேன். என்னுடைய கவர்மெண்ட் தாராளமாக நீங்கள் வந்து பாடலாம். இந்த மேடையில் நிற்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சேன் மேடம். ஏன்னா இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நான் வந்து என்னுடைய கவர்மெண்ட் ஜாப் ரிசைன் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு 3 வருஷம் 3 சீசன் சீனியரில் வந்திருக்கேன். என்னால் சக்ஸஸ் பண்ண முடியல. பட் அதனுடைய தாக்கம் அனுஷியாவை கொண்டு வரணும், அது மட்டும்தான் என்னோட எண்ணம். இப்போது அனுஷியா என்னென்னா அவங்க பாடுறது இல்லாமல் என்னையும் இந்த மேடைக்கு கொண்டு வந்தது எனக்கு டபுள் சந்தோஷம்.
ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முக்கியமாக உங்களை மாதிரி லெஜண்ட்ஸ் முன்னாடி பாடுறது ஏதாவது பிழைகள் இருந்தால் என்ன மன்னிச்சிருங்க. அனந்த் சார் என்னோட மானசீக குரு. 3 சீசனாகவும் நான் பார்த்துட்ருக்கேன் அவரை. அவர் முன்னாடி பாடுறதுக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உறவுகள் தொடர்கதை, உணர்வுகள் சிறுகதை, ஒரு கதை என்றும் முடியலாம், முடிவிலும் ஒன்று தொடரலாம், இனி எல்லாம் சுகமே. வெறும் பனி விலகலாம், பெண்மேகமே புது அழகிலே நாமும் இணையலாம். அனுஷியாவும் அப்பாவும் சேர்ந்து பாடும்போது நான் என்னோட சின்ன வயசுக்கு போயிட்டேன். நானும் என்னோட அப்பாவும் இதே மாதிரி மேடையில் பாடியிருக்கேன். பட் ரியாலிட்டி ஷோவில் கிடையாது, வேறு மேடையில். என்னோட அப்பாவும் ரேடியோவில் எல்லாம் பாடிட்டு இருந்தார். அவருக்கும் இந்த மாதிரி ஃபிலிமில் எல்லாம் வாய்ப்பு வரல. அப்போ அந்த அப்பாவோட அந்த ஏக்கம் தான் அது எனக்கு, நான் என் மூலமாக அவர் சாதிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அனுஷியாவுக்கும் நடக்கட்டும் அப்படின்னு நான். ரொம்ப நன்றி மேடம். கண்டிப்பாக உங்களோட வார்த்தைகள் பலிக்கணும்.